அவரு கூட இவ்வளோ நாள் பயணித்தேன். காலேஜில் படிக்கும்போது பயணித்தேன், சினிமா துறையில் பயணித்தேன், இப்போ அரசியல்லையும் பயணிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேன். அதிமுக அமைச்சர்கள் பங்கேற்றால் மறுபரிசீலனை செய்ய எங்களுடைய ஆதரவு என்பதை தெரிவிச்சுதான் இப்பயும் அதே நிலைப்பாடு தான். இல்லை, நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. நான் பல பதவிகளை அனுபவித்தவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம பியூரோக்ராட்ஸோட உட்காந்து பேசிட்டு, மக்களோட பேசிட்டு, இன்னும் நான் அவங்க கூட கொஞ்சம் பயணிக்கணும். இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் தான் ஆயிருக்குது. ஸோ இது நாங்கள் கிராஜுவலாக எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் நான் முழுமையாக சொல்ல முடியும். முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், எப்படி இருக்குது உணர்வு? சிறு வயதிலிருந்து பயணம் பண்ணீங்க, உங்கள் நெருங்கிய நண்பர் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கை கொடுத்து வாழ்த்து மேடையிலே முதல் நீங்கள் தான் அமைச்சராக என்று பதிவேற்றீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன எப்படி இருக்குது உணர்வு? அவர் கூட இவ்வளோ நாள் பயணித்தேன், காலேஜில் படிக்கும்போது பயணித்தேன், சினிமா துறையில் பயணித்தேன், இப்போ அரசியல்லையும் பயணிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேன். நல்லது மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு அவர் கூட இருப்பேன். மிக முக்கியமான தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒதுக்கப்படலான்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. மீனவர்களுடைய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டு காலமாக இருந்திருக்கு. இலங்கை மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த நாளில் என்ன எப்படிலாம் அதெல்லாம் சரி செய்ய போகிறீங்க? நீ ஒரு புதிய அமைச்சர், அதையெல்லாம் சரி செஞ்சுருவீங்களா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பல இதுக்கப்புறம் எழுப்புவாங்க, புது அமைச்சர்னு. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முன்னாடி என்ன தவறுகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் இனிமேல் நடக்காதபடி அதுக்கு என்ன ப்ரிகாஷியஸாக மெஷர்ஸ் எடுக்கணும், இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காணலான்றதை அனலைஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட திட்டம், எங்களுடைய திட்டம், தலைவரோட திட்டம். இனி மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ஆட்சியில். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மீனவர்களுக்கு இனிமே பிரச்சனை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக. அதிமுக என்ன வரைக்கும் தொடர்றீங்க? இல்லை, நான் அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பல பதவிகளை அனுபவித்தவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த கட்சி இனிமேல் அதுதான் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டா பிளவுபட்டிருக்கு. நீங்க வெளியே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? வெளியே வந்திருக்கிற காரணங்கள் புது வெளியில சொல்லப்படல. இல்லை, பல வகையில் என்னை புறக்கணித்தாங்க, எனக்கு முக்கியத்துவம் தரல, அம்மாவுக்கு தலைவருக்கு பின்னாடி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதனால் விலகி என்னுடைய பையன் கோவிச்சுக்கிட்டு அவர் விஜய் மாண்புக்கு முதலமைச்சரை நம்பி இங்கே வந்துட்டாரு. நான் எந்த உடல்நிலை சரியில்லாதனால வீட்டோட இருக்கேன், வீட்டில் ஓய்வு எடுத்து. இல்லைப்பா, தவறு செஞ்சாங்க, அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க, இன்னைக்கு அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டு உட்காந்து. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை கலந்து ஆலோசிக்கல, அவர் மட்டும் தன்னிச்சையா முடிவெடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லப்பா, அது நானே தானே உதாரணம். எனக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. இல்லை, தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் இந்த கட்சி சைக்கிளில் போய் கூட்டம் பேசி கட்சி வளர்த்தவன் நான். எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் இன்னைக்கு நான் அங்கேருந்து மனம் விலகி வந்திருக்கேன். அதிமுக எனக்கு இரண்டா பிளந்திருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமாக இருக்குது. நான் வளர்த்த கட்சி இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சி வளர்ந்துருக்கிறத மகிழ்ச்சியோடு நான் பார்க்குறேன். நன்றி சார். அறிஞர் அண்ணா அவர்கள் சாமானியர்களின் சகாப்தம் என்றார். அண்ணாவுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு காலம் அண்ணாவை அனுமதிக்கும். அந்த சாமானியர்களின் சகாப்தத்தை எங்கள் தலைவர் தளபதி விஜய் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். காலத்தால் காயத்தால் சபிக்கப்பட்ட ஏழைகள், ஏதுமில்லாதவர்கள் எங்கள் தளபதியின் அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெறுகிறார்கள். ஒரு
தொண்டாற்ற வேண்டும் என்கிற தூய உள்ளம் இருந்தால் அவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற அரசியல் கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் என்னை கேட்டால் தாவேகா மட்டும்தான். பல ஐஸ்வர்யவான்களையும் கோடீஸ்வரர்களையும் அமைச்சரவையில் உட்கார வைத்து பேர அரசியல் நடத்திய அந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டவர்களை அரியாசனத்தில் உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். இந்த இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்று சில கேள்விகள் எழுகின்றன. தொண்டாற்றுவதுதான் ஒருவனுடைய கடமை, அதுவும் அமைச்சருடைய கடமை. அதை எங்கள் தலைவருடைய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் முறையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்றுமில்லாத மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருக்கிறேன். அண்ணாவுடைய மறு உருவமா நீங்க டிஃபைன் பண்றீங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக, உண்மைதான். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை எதிர்த்து 1967 பொதுத் தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் தந்தை பெரியார். அண்ணா ஆட்சி அமைத்தவுடனே பெரியாரை திருச்சி மாளிகையில் சென்று சந்தித்தார். இன்றைக்கு பகை புலத்தில் அண்ணன் ஸ்டாலின் நின்றார். வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றவுடனே எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை சித்தரஞ்சன் வீட்டில் போய் சந்தித்தார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறது. இது அண்ணாவின் பாணி. அதை எங்கள் தலைவர் பின்பற்றுகிறார். இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்பது ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். வெளியிலிருந்து எங்களுடைய ஆதரவு என்பது இது தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு தொடரும். அமைச்சரவை கிடைக்கும் சொல்லும் போது நீங்க ஆதரவு வாபஸ் பெறும் சொல்லிருந்தீங்க. அப்ப இப்ப கொடுக்கல, இப்ப அந்த அமைச்சரவை அதிமுகவுக்கு அது நீங்க சொன்ன காரணம் வாபஸ் பெறுவோன்னு சொல்ல, மறுபரிசீலனை பண்ணுவோன்னு சொன்னோம். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் மறுபரிசீலனை செய்வோம் எங்களுடைய ஆதரவு என்பதை தெரிவிச்சிருக்கோம். இப்பயும் அதே நிலைப்பாடு தான். விடுதலை சிறுத்தைகள் இப்போ அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க, அதை நீங்க வாழ்த்து இருக்கிறீங்களா? நிலைப்பாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நம்ம பங்கேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதிமுக அமைச்சர் இடம்பெறல, ஆனா அவங்களுடைய ஆதரவு 25 எம்எல்ஏ ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கு. அன்னைக்கு நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கிற போது அவர்கள் தானாக முன்வந்து இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எங்களைப் போல ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. ஏன்னா சட்டப்படியும் அதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு. அப்படி இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை என்பது அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படும். ஆகவே அதற்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை என்பதுதான் என்னுடைய. ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சிங்க, இன்னைக்கும் மீண்டும் அதே செயல் அரங்கி. அதை இப்போ கேட்டோம், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். இந்த வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உத்தரவு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவைத்தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்து விட்ட நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். ஆமாம், பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. அங்கே ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு தெரில. முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இதே நடைமுறை பின்பற்றப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது பார்ப்போம், அப்போ பார்ப்போம்.